ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி கூடி வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார் இல்லையா? கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்களிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கணும். தேசத்துல எழுப்புதலை தாரோன்னு கேட்கிறோம். அந்த தேசத்தின் எழுப்புதல் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற எழுப்புதலின் மூலமாக. இன்னொரு பக்கம் குடும்பத்தினரின் எழுப்புதலின் மூலமாக தான் தேசத்துக்கே எழுப்புதல் உண்டாகிறது. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்போவுமே, ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் எழுப்புதலை தாரும், எங்களுடைய சபைகளில் எழுப்புதலை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும், என்னுடைய தனி மனிதனாகிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எழுப்புதலுக்கு முக்கிய தேவை என்ன தெரியுமா? ஒரு ஜெப ஆவி. ஆமேன். எங்கே ஜெபிக்கிறாங்களோ அங்கே தான் எழுப்புதல் வரும் என்று நம்முடைய ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். எங்கெங்கெல்லாம் கொரியாவில் நமக்கு தெரியும், பெண்கள் கூடி ஜெபித்தார்கள், பாலியாங்கிச்சோ ஐயா அவர்கள் ஜெபித்தார்கள், அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. இப்படி அமெரிக்கா தேசத்தில், இந்தோனேஷியாவில் நிறைய இடங்களில் எழுப்புதலுக்கு காரணமே ஜெபம் தான். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஜெபம் குறைந்து கொண்டே இருக்கிறதே. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஜெபிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களா அப்படின்னா நமக்கு தெரியலல்ல. இன்றைக்கி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி எங்கள் குடும்பங்களிலே ஊற்றப்பட வேண்டும். வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கர்த்தர் விண்ணப்பங்களின் ஆவியையும் கிருபையின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி ஜெப ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படும் பொழுது ஒவ்வொருவரும் புலம்பி ஜெபிப்பார்கள் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தான் தாவீதின் குடிகள் இல்லையா? தாவீதின் வம்சத்தில் வந்த ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நாம் தானே. அப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படணுமே. எருசலேம் குடிகள் என்றால் மகாராஜா வாசம் பண்ணுகிற இடம் அல்லவா? நமக்குள்ளே தானே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்தினருக்குள்ளே ஒரு ஜெபாவி ஊற்றப்படணுமே. எல்லாரும் பாரத்தோடு ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே ஜெபாவி ஊற்றப்படட்டும். வாலிபர்களுக்குள்ளே, முதியவர்களுக்குள்ளே, சிறு பிள்ளைகளுக்குள்ளே கூட ஜெபாவி ஊற்றப்படணும். குடும்பமாய் ஜெபிக்கணும், தனித்தனியாய் ஜெபிக்கணும், வாலிபர்கள் இணைந்து ஜெபிக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எழுப்புதலுக்காக ஆண்டவரே ஒரு ஜெப ஆவியை எங்கள் குடும்பத்தில் ஊற்றுங்க. தாவீதின் குடும்பத்தார் அப்படிங்கிற வார்த்தையில் உங்க பேரை போடுங்க. உங்க குடும்பத்தின் மேல விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பான்னு கேட்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே, விண்ணப்பத்தின் ஆவியினால, ஜெப ஆவியினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க தகப்பனே. எங்க குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் ஆண்டவரே இல்லை அப்பா, விட்டு போயிட்டு கர்த்தாவே, தனி ஜெபம் கூட நேரம் கொஞ்சமாகி விட்டது ஆண்டவரே. அந்த நாட்கள்ல மணிக்கணக்காய் ஜெபித்த நாட்கள் அப்பா எங்களுக்கு திரும்ப வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெப ஆவியினால ஊற்றுங்க என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் ஜெப ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே விண்ணப்பத்தின் ஆவி நம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும் ஐயா.
அப்பா, எங்களுடைய தேசத்தின் எழுப்புதலுக்கு எங்கள் குடும்பம், எங்களுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணுமே, அதற்கு ஜபாவி தேவை அல்லவா? இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஜெப ஆவி, புலம்பி ஜெபிக்கிற ஜெப ஆவி, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப ஆவி, திறப்புல நின்று ஜெபிக்கிற ஜெப ஆவியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்பா, எத்தனை குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை குடும்பங்கள் மேலும் உம்முடைய விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க. அதிகாலையில எழுப்புங்க, நடு இரவுல எழுப்புங்க, மத்தியான நேரத்துல எழுப்புங்க. தானியேலை போல, தாவீதை போல 3 நேரங்கள் ஜெபிக்கிறவர்களாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க ராஜா. கூடி ஜெபிக்கணும், குடும்பமா ஜெபிக்கணும், வாலிபர்களா ஜெபிக்கணும், பெண்களா ஜெபிக்கணும், எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கணும் 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 என்ற ஆவல் எங்களுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. ஜபாவினால நிரப்புவீராக. அப்படிப்பட்ட ஜபாவியை கொடுத்து, கண்ணீரின் ஆவியை கொடுத்து எங்களை ஜெபிக்க வைக்க போறபடியால் மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிருபையின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, கண்ணீரோடு ஜெபிக்கின்ற வரம் தாருமே. கிருபையின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, கண்ணீரோடு ஜெபிக்கின்ற வரம் தாருமே. கணக்கில்லா ஆத்துமாக்களோடு நான் மகிமையில் உம்மோடு வாழ்வே. கணக்கில்லா ஆத்துமாக்களோடு நான் மகிமையில் உம்மோடு வாழவே. அல்லேலூயா, ஓசனா, 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 அல்லேலூயா, ஓசனா. உன்னதத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, உற்சாகத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே. உன்னதத்தின் ஆவியாலே நிரம்ப வேண்டுமே, உமக்காக வாழ உள்ளம் வாஞ்சிக்கின்றது. உம்மோடு உறவாட ஆசையே, உம்மையே பின்பற்றி வாழ்ந்தே. உம்மோடு உறவாட ஆசையே, உம்மையே பின்பற்றி வாழ்ந்தே. அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா, அல்லேலூயா, ஓசனா. ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம் என்ன தெரியுமா? அந்த ஜெப ஆவியினால என்னை நிரப்புங்கப்பான்னு ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமேன். நிச்சயமாகவே இந்த இரவுல ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெபாவியை கர்த்தர் ஊற்றப் போகிறார். இனி நீங்களே பாருங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆவல் உங்களுக்குள்ளே வரும். ஆமேன். அதுதான் உங்களுடைய குடும்பத்தின் எழுப்புதலுக்கு ஒரு சைன், ஒரு அடையாளம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம ஆண்டவரிடத்துல வாஞ்சிக்க போகிற, நம்ம எதிர்பார்க்க ஜெபிக்க போகிற மற்றொரு காரியம் எதற்காக தெரியுமா? சங்கீதம், நீங்க எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். தெரிந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய உள்ளம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்கணும், உம்முடைய வசனத்தை வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அப்படிப்பட்ட வாஞ்சை தாங்கப்பான்னு கேளுங்க. தாவீது ராஜா சொல்லும் பொழுது, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி குறித்த நேரத்துக்கு முன்பாகவே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார்.
பரதேசியாய் தங்குகிற இந்த வீட்டில் உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கீதமாயுது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வசனத்தை அனுப்பி ஆண்டவர் அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர். ஸோ வசனத்தை வைத்து தான் சாத்தானை ஜெயிக்க முடியும், சத்ருவின் கிரியைகளை அழிக்க முடியும். வசனத்தை வைத்து தான் நம்ம ஆவியில பலப்பட முடியும், உள்ளான மனுஷன்ல ஒரு பலன் அடைய முடியும். வசனத்துல நம்ம நல்லவர்களா, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது, தியானிக்கிறவர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார், ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுப்பார். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் என்றால் எதற்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசுவது. ஜெபம் நாம் அவரோடு கூட பேசுவது, வசனம் அவர் நம்மோடு கூட பேசுவது. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சாப்டர் வாசிக்கிறோம்? ஒரு வசனம் வாசிக்கிறோமா, அல்லது வாட்ஸ்அப்பில் வர்ற ஃபார்வர்ட் பண்ணுகிற அந்த வசனத்தை வாசித்து விட்டு நம்ம திருப்தி ஆகிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்கப்பா. மணிக்கணக்காய் உம்முடைய பாதத்திலே உட்கார்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கணும், உம்முடைய வசனத்தை வாசிக்கணும், வேதத்தை ஆண்டவரை தியானிக்கணும், வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணணும். அப்பதான் சத்துரு வரும் பொழுது அவனை எதிர்த்து நிற்க முடியும் அல்லவா? இந்த வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கும் அல்லவா? இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பலனாய் இருக்கும் அல்லவா? இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் சொல்லி இருக்கிறீங்களே. வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் சொல்லி இருக்கிறீங்களே. இந்த வசனத்தை அதிகமா வாசிக்க எனக்கு கிருபை தாங்க, என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. அதிகமா கேளுங்க. குடும்பத்தின் மக்கள் அத்தனை பேரும் பைபிள் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும். ஆமேன். நீங்க அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கேளுங்க. எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த இரவுல ஆண்டவரிடத்துல கேளுங்க, இந்த வசனத்தை வாசிக்கிறவங்களா மாற்றுங்க. எங்களுடைய பிள்ளைங்க பைபிளை திறந்து வச்சிட்டு இருக்கத எங்கள் கண்கள் காணணும்னு சொல்லுங்க. நாங்க அதிகமான சாப்டர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து தியானிக்கணும்பான்னு கேளுங்க. அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். அந்த வசனத்தின்படி நம்ம வாழும் பொழுது நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல், குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகும். சத்துரு நமக்கு விரோதமாக வரும் பொழுது இந்த வசனத்தை வைத்து நம்ம அவனை ஜெயிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்கள் மேலும் ஒரு வசன எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆதி திருச்சபையில வசனத்தை தியானித்ததினால அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்களே. வசனத்தை தியானித்ததினால சபைகள் பெருகிற்றே. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு வசன எழுப்புதல் எங்கள் வீடுகளுக்குள்ளே உண்டாகட்டும் தகப்பனே. பைபிள் வாசிக்கணும், தியானிக்கணும். காரியம் இப்படி இருக்கிறதா என்று நாங்கள் வசனத்தை குறித்து பேசணும். தேவையில்லாத பேச்சுக்கள், அடுத்த வீட்டை குறித்த பேச்சுக்கள், ஊழியக்காரர்களை குறித்த ஆண்டவரே புரணி பேசுறதெல்லாம் விட்டுட்டு, அப்பா வசனம் இப்படி இருக்கிறதா என்று வசனத்தை தியானித்து நற்குணசாலிகளாய் விளங்க கிருபை தாங்கப்பா. வசனத்தின் மேல தாகத்தை தாங்க, வசனத்தின் மேல ஆவலை தாங்க. இன்னைக்கு எப்படியாவது பைபிள் படிக்காம தூங்கக்கூடாது, பைபிள் படிக்காம சாப்பிடக்கூடாது என்கிற ஒரு வாஞ்சையை தாங்க. வாலிபர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட வாஞ்சை தாங்கப்பா. படிக்கிறதை விட, தங்கள் பாடத்தை படிக்கிறதை விட வசனத்தை படிக்க கிருபை தாங்க. வசனத்தை ஆண்டவரை உட்கொள்ள கிருபை தாங்க. மனப்பாடம் பண்ண கிருபை தாங்க. முதியவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. கண் பார்வை மங்கினாலும் ஆண்டவரே அவர்கள் வசனத்தை எப்படியாவது அதை கேட்க அவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அந்த வசனம் உள்ள இருக்கிற வசனம் அவர்கள் ஞாபகத்துக்கு வரட்டும். திரும்ப திரும்ப வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மாற்றுங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நீங்க எங்களோடு கூட பேசுங்க தகப்பனே. நீங்க பேசுங்க தகப்பனே. இந்த வசனத்தில் இருக்கிற வெளிச்சம் எங்களுக்கு பாதை காட்டட்டும் அப்பா. இந்த வசனத்தில் இருக்கிற பலன் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஐயா. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக, ஜெயமுள்ள வாழ்க்கை வருவதாக. எங்கள் குடும்பங்களிலே எழுப்புதல் உண்டாகட்டும். அது நிமித்தம் சபைகளிலே எழுப்புதல், தேசத்தில் எழுப்புதல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கிற அந்த அபிஷேகத்தை அந்த வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
சாப்டரா படிக்கிற ஒரு வாஞ்சையை தாங்கப்பா, ஒரு இருதயத்தை தாங்கப்பா. அப்படி வசனங்களை படிக்கும் பொழுது நீங்க எங்களோடு கூட பேசுங்க, மறைவான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, நாங்க நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. உடைய வசனம் மூலமாய் எங்களை ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் பைபிள் வாசிக்கிறவங்களாக, தியானிக்கிறவங்களாக, அதன்படி நடக்கிறவங்களாக, வசனத்தை கேட்கிறவர்களாக மாற்றும் ஒரு வசன எழுப்புதல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்போதும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எப்போதும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் வாஞ்சையோடு கூட கேட்கிறோமோ அந்த வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் நிச்சயம் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்க போற இன்னொரு காரியம், வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின காரியம், அதை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து விடாப்பிடியாக கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், கடைசி நாட்கள்ல நான் ஒவ்வொருவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். ஆதி திருச்சபையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல யாரெல்லாம் காத்திருந்தார்களோ அவர்கள் மேல இதே அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொருவர் மேலும் இந்த நாள் வரைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் அபிஷேகம் இருக்குதா? நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஒருவேளை பெரியவர்கள் உங்களுடைய சபைகளில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் வீட்டுக்குள்ள வந்தா அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க முடியல, அந்நிய பாஷைகளை பேச முடியல, ஆலயத்துக்கு போனாதான் ஆவியில நிரம்ப முடியுதுங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களா? அல்லது பெற்ற அபிஷேகத்தை நீங்க ஒருவேளை இழந்துட்டீங்களா? அல்லது உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் இன்னும் அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்களா? அல்லது நீங்களே அபிஷேகம் பெறாமல் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வாங்களாம், மூப்பர் சொப்பனங்களையும் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்களாம். இது எவ்வளவு ஒரு அருமையான இந்த எழுப்புதல், இந்த எழுப்புதல், இந்த அபிஷேகத்தினால வருகிற எழுப்புதல் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே வரணுமே. நம்ம அந்நிய பாஷைகளை பேசணுமே, ஆவியில நிரம்பி ஜெபிக்கணுமே,
நம்முடைய பிள்ளைங்க வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணுமே. முதியவர்கள் சொப்பனங்களை கண்டு இந்த சொப்பனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்று சொல்லணுமே. வாலிபர்கள் சொல்லணுமே, நான் இந்த தரிசனத்தை பார்த்தேன். இது எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். இன்னைக்கு அதுக்கு பதிலா நான் அங்க ஷாப்பிங் போனேன், இங்க ஷாப்பிங் போனேன், அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு, இந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு, இப்படிப்பட்ட டாக்கு தானே நம்ம வீட்டுல ஓடுது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஏசப்பா எங்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். தேசத்துக்காக, சபைகளுக்காக கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை எங்கள் பிள்ளைகள் மூலமாய் நீங்க வெளிப்படுத்துங்க. அற்புதங்கள் நடக்கணும், வரங்கள் கிரியை செய்யணுமே. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும். ஆவியானவருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அளவற்ற அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை பெற்ற குடும்பமாய் இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லணும் என்று யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இப்படி பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசட்டும் ஐயா. இப்பொழுதே வீடுகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும் ஐயா. அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. இப்பொழுதே ஒவ்வொருவர் மேலும், சிறு பிள்ளைகள் மேலும், வாலிபர்கள் மேலும், முதியவர்கள் மேலும், ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஐயா. டிவி மூலமாகவோ, போன் மூலமாகவோ, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமாகவோ பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் இப்பொழுது அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. தீர்க்க தரிசன அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகள் மேலே, குறிப்பாக வாலிபர்கள் மேலே, எங்கள் குமாரர் குமாரத்திகள் மேலே ஊற்றப்படட்டும் ஐயா. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்களாக. அப்பா, முதியவர்கள் படுத்திருந்தாலும் தூங்கும் பொழுதும் சொப்பனங்களை காண்கிறவர்களாய் மாற்றுவீராக. வாலிபர்கள் ஜெபிக்கும் பொழுது தரிசனங்களை காணட்டும் தகப்பனே. தேசத்தின் எழுப்புதலுக்கு அப்பா எங்களுடைய குடும்பம் ஒரு அடிப்படையாய் இருக்கட்டும் ஐயா. எழுப்புதல் நிறைந்த குடும்பமாக எங்கள் குடும்பங்களை மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்களை காண பண்ணுங்க. தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யட்டும் ஐயா. தேசத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, மக்களை குறித்து, குடும்பத்தை குறித்து வெளிப்பாடுகளை தருவீராக. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தினால அற்புதங்களை செய்கிறவர் அல்லவா, நுகத்தை முறிக்கிறவர் அல்லவா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அபிஷேக தைலம் ஊற்றப்படுவதனால எல்லா நுகங்களையும் முறிக்கிற ஒரு வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட வல்லமை எங்கள் வீடுகளுக்குள்ளே இறங்குவதாக கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. ஊற்றுமை
தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாட்களில எழுப்புதலுக்கு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெபிக்கிறது, ஆண்டவரே என் பிள்ளை ஆசீர்வதியும், அது செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை தாங்க, இதை தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குற காரியம், ஆண்டவரே எழுப்புதல்ல என் குடும்பம் ஆண்டவரை பங்கு பெறணுமே, எழுப்புதலுக்கு அஸ்திபாரமாக என் குடும்பத்திலே என் தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகணுமே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாகணுமே என்று ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள், எழுப்புதலுக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம தேடும் பொழுது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் தானாக வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அடுத்ததாக ஜெபிக்க போற காரியம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த கடைசி வார்த்தையை பாருங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் சேவிப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஆமென். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போறீங்க. ஏசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உங்களை சேவிப்போம் அப்பா, உங்களுக்காக வாழ்வோம் அப்பா, உங்களையே உயர்த்துவோம் அப்பா. நான் மாத்திரமல்ல, என் குடும்பமாக உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரை பாக்கியத்தை தாங்க. வாஞ்சையா இருக்குது, விருப்பமா இருக்குது, ஆனா குடும்பத்துல தடையா இருக்குதே, அந்த தடைகளை மாற்றி போட்டு குடும்பமாக உமக்கு ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? கணவர் மாத்திரம் அல்ல, மனைவி மாத்திரம் அல்ல, பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, பேர பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க, அப்படி எல்லாரும் கம்ப்ளீட்டா குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கணும். யோசுவாவை போல நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. நாங்களும் எங்கள் வீட்டாரும், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும், நாங்களும் எங்கள் பெற்றோரும், நாங்களும் எங்கள் உடன் பிறந்தவர்களும், எங்கள் பேர பிள்ளைகளும் ஊழியம் செய்யணும் அப்பா, உண்மையே சேவிக்கணும் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடைசி மணி துளிகளுக்குள்ள வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வருகையின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இல்லாமல் அப்பா, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாடவும் அப்பா, அதை குறித்து மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும், ஊழியம் செய்யவும், உமக்காக வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அப்பா, நாங்கள் மாத்திரமல்ல, எங்களோடு எங்களுடைய பிள்ளைகளும் சந்ததி சந்ததியாய் உம்மை சேவிக்க, உம்மை ஆராதிக்க, உமக்காக வாழ கிருபை கொடுப்பீராக ராஜா. எங்களுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே உமக்காக வாழ, உமக்காக எரிந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க கிருபை கொடுப்பீராக ராஜா. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஊழியத்தை செய்யணுமே, உமக்காக வாழணுமே, உம்மை உயர்த்தணுமே. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் தீ எங்கள் குடும்பத்துக்குள்ளே பற்றி பிடிக்கட்டும் தகப்பனே. எழுப்புதல் பணியில எங்கள் குடும்பங்களை இணைத்தருளும் ஐயா. நாங்கள் குடும்பமாக உம்மை சேவிக்க, உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல, சாட்சியாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. ஏசப்பா, உம்மிடத்துல கேட்கிறோம் அப்பா. யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஊழியம் செய்வதற்கு, குடும்பமாக ஊழியம் செய்வதற்கு சந்தர்ப்பங்களை எழுப்பி கொடுங்கப்பா. வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. அற்புதங்களை செய்வீராக,
திட்டங்களை கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும், எரிந்து ஜொலிக்கட்டும் கர்த்தாவே. இவருடைய ஜீவன் முழுவதும், ஜீவன் எல்லை முழுவதும் உமக்காக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்களும் எங்கள் வீட்டாருமோ வென்றால் உம்மையே சேவிக்க உமக்காக வாழ கிருபை கொடுப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தகப்பனே, முழு குடும்பங்களிலும், எங்களோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதங்களினாலும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சியாய் ஜீவிக்க உமக்காக வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.